கிரியா பாபாஜி நம ஓம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இப்பெல்லாம் ரொம்ப பேருக்கு சந்தேகங்கள் நிறைய வந்துடுறது. இதுதான் ஒரு குரு தேவைப்படுறது. குரு இருந்தால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வார். அவர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சந்தேகங்களை யார்கிட்ட கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறோம், நமக்கு கொஞ்சம் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, சில பரிகாரங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தி ஆகிடும், சாப விமோச்சனம் கிடைக்கும், இப்படிலாம் சொல்கிறாங்க. பரிகாரம் பண்ணால் தோஷ நிவர்த்தி ஆகுமா, சாப விமோச்சனம் கிடைக்குமா, இப்படி உங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்துடும். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு குரு அவசியம். எனக்கெல்லாம் யோகி ராமையாவும் மகாவதார் பாபாஜியும் இன்னைய அளவில் எனக்கு இருந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இயக்கத்தில் தான் நான் பயணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் எல்லாம் பலிதமாகுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எல்லோருக்கும் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு லௌகீக வாழ்க்கையில் நம்மளாம் இருக்கிறதுனால சில தேவைகளுக்காக, சில வாழ்க்கையின் பல பல கட்ட பரிமாணங்களுக்கு நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பரிகாரங்களும் தோஷ நிவர்த்திகளும் தேவைப்படுது. பரிகாரம் பலிதமாகுமா பலிதமாகாதா அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை பாருங்கள். கடைசியில் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது போன்ற நிறைய கேள்விகளுக்கு பதில் தர்ற மாதிரி தான் என்னுடைய வரப்போகிற வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். அதனால் என்ன நான் வேண்டிக்கிறேன்னா, தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பல்வேறு வீடியோக்கள் வருது, நோட்டிஃபிகேஷனில் தெரியும். அதனால் நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம், நிறைய தெளிவு அடைஞ்சிடலாம். ஏன்னா இதை நான் ஏதோ சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. மகாவதார் பாபாஜியும் யோகியாரும் என்னிடம் இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நாம் இப்போ தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு போவோம். கோவிலுக்குள்ளே நுழைவோம், வாருங்கள். வணக்கம். திருவிடமருதூர் மகாலிங்க சுவாமி, அதாவது பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் திருத்தலம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி. இந்த கிழக்கு கோபுரம், இது கிழக்கு வாயில் வழியாக நுழைகிறோம். இடதுபுறம் விநாயகப் பெருமானும் வலதுபுறம் ஸ்ரீ சுப்பிரமணியரும் காட்சி தருகிறார். ஸ்ரீ விநாயகராக இது காட்சி தருகிறார். வலதுபுறம் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். நந்தியம் பெருமான் ஆட்சி தருகிறார். அப்படியே திரும்ப இந்த திருத்தலத்தை முன்னோக்கி எவ்வளவு பிரம்மாண்டமான நீளமான காரிடார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நீளமான பிரகாரம், மிக நீளமாக, உட்புறம் நிறைய தூரம் சென்றால் சார் பெருமாளை தரிசனிக்க முடியும். பிரம்மாண்டமான இந்த திருத்தலம் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அதாவது பிரம்மஹத்தி தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. பிரம்மஹஸ்தி தோஷ பரிகார ஸ்தலம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதுன்னு பார்த்தீர்களா? எவ்வளவு உயரம், எவ்வளவு நீளம்! இதுதான் ஆண்டவனுடைய பிரம்மாண்டம் என்று சொல்வது. இந்த பிரம்மாண்டத்திலிருந்து தான் நமக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்கிறார் மகாலிங்க சுவாமி. இங்கு தாய் அன்னை மூகாம்பிகையும் கூடியிருக்கிறாள். பட்டினத்தார் வாயிலிருந்தே அருள் பாலிக்கிறார். பட்டினத்தார் சுவாமிகள் இங்கே வந்து வாயிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ மூகாம்பிகா, பாஸ்கரராயரால் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஸ்ரீ மூகாம்பிகா. லலிதா சகசரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதிய ஸ்ரீ பாஸ்கரராயரால் உருவாக்கப்பட்ட
ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ மூகாம்பிகை. மூகாம்பிகை இருப்பதே 2 ஸ்தலங்கள் தான் இந்தியாவில். ஒன்று கர்நாடகாவில் உள்ள கொல்லூரில், மற்றொன்று பாஸ்கராயில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூகாம்பிகை ஸ்ரீவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி சந்நிதியில் மூகாம்பிகை அருள்பாலிக்கிறார். இங்கு அவர் ஸ்ரீசக்கரம் செய்து அதையும் பிரதிஷ்டை செய்து மூகாம்பிகையும் நமக்கு பிரதிஷ்டை செய்து வழிபட அருள்பாலித்திருக்கிறார். மகாமேரு ஸ்ரீசக்கரமாக பாவித்து ஸ்ரீ பாஸ்கராயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மகாமேரு. இந்த பக்தர்கள் எல்லாம் கர்நாடகாவில் உள்ள பெங்களூரிலிருந்து வந்து இங்கு மூகாம்பிகையை தரிசிக்க வேண்டும் என்றும் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்து இருக்கிறார்கள். தமிழகத்து பெருமை இது. அன்னை மூகாம்பிகை எப்படி அழகாக அருள்பாலிக்கிறார் பார்த்தீர்களா? ஸ்ரீ பாஸ்கராயால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூகாம்பிகை, ஸ்ரீசக்கரமும் அவராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ பாஸ்கராயால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த மூகாம்பிகை திருத்தலமும் மகாமேரு சக்கரமும் அவர் ஆசியுடன் இன்றும் பல பக்தர்களுக்கு நன்மை செய்ய அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் மூகாம்பிகை. ஸ்ரீசக்கர மகாமேரு ஸ்ரீசக்கரமாகவும் மூகாம்பிகையாகவும் இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை. பார்க்க பார்க்க கண்கோடி வேண்டும். அப்படி ஒரு அழகான திருமேனி. தாயார் பெயர் ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகை. மகாலிங்க சுவாமியின் அருகிலிருந்து இந்த திருவிடைமூரு திருத்தலத்தில் ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகையாக நமக்கு காட்சி தந்து அருள்பாலிக்கிறார் அன்னை. ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகை, இந்த திருநாமமே எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இந்த திருநாமத்தை உடைய அம்பாள் நமக்கு எவ்வாறெல்லாம் கருணை வழங்குவாள் என்பதை சொல்லி மாளாது. கோவிலின் ஒரு பகுதியில் சட்டைநாதர் இருந்து அருள்பாலிக்கிறார். சீர்காழியில் சட்டைநாதர் எப்படி இருந்து அருள்பாலிப்பாரோ அதுபோன்று இத்தலத்தில் சட்டைநாதர் இருந்து அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ உப்பில்லாமுலையம்மன், உலகம்மை, அடுத்து ஸ்ரீ மதுரகாளியம்மன், அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகை. இப்படி அம்பாளின் ஓவியங்கள் ஸ்ரீ காமாட்சியம்மன், ஸ்ரீ திரிபுர சுந்தரி, ஸ்ரீ காந்திமதி அன்னை, அதாவது திருநெல்வேலியில் இருந்து காட்சி தருகிறாளே அன்னை காந்திமதி, ஸ்ரீ துர்க்கை, சக்தி புத்தி விநாயகராக இப்படி இந்த திருத்தலத்தில் ஓவியங்கள் பகவானுடைய அருட்பிரசாதத்தில் நமக்கு அருளாக பெறுகிறது. ஸ்ரீ கன்னிமூல கணபதி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் கன்னி விநாயகர் என்று இவரை வழங்கப்படுகிறது. கன்னி விநாயகர், ஸ்ரீ விசாலாட்சி அம்மன், ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி, ஸ்ரீ தேவி குமாரி, ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ அபிராமி, ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ கிரிகுஜாம்பாள், ஸ்ரீ கர்ப்பரட்சாம்பிகை, ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மகளாம்பிகா, ஸ்ரீ காயத்ரி அம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ தையல் நாயகி, ஸ்ரீ பச்சையம்மன், ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், அபயாம்பிகா, இப்படி அம்மன் உருவங்கள் இங்கு ஓவியங்களாக காட்சி தருகிறது. இவர் திருஞான சம்பந்தர் இங்கிருந்தார். எத்தனையோ திருப்பாடல் திருவாசகத்தை உருவிக்கி நமக்கெல்லாம் தமிழமுது ஊட்டிய திருஞான சம்பந்தரின் திருவுருவம் இங்கே காட்சியளிக்கிறது. ஸ்ரீ உண்ணாமுலையம்மன், உண்ணாமுலையம்மன், ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தென் திசை நோக்கி பெற்றிருக்கிறார். ஸ்ரீ பைரவர் காட்சி தருகிறார். அன்பிற்பிரியாள் சந்நிதி, அம்பாள் இங்கிருந்து அருள்பாலிக்கிறார். அன்பிற்பிரியாள் என்று அருமையான பெயருடன் திருநாமத்துடன் காட்சி தருகிறாள். பிறகு விஷ்ணு துர்க்கை அங்கே காட்சி தருகிறார். இந்த அன்பிற்பிரியாள் தவறாது வழிபட வேண்டுமாம். குழந்தை பேர் இல்லாதவர்களும், கரு உண்டாகி அடிக்கடி கருக்கடைந்து குறைப்பிரசம் கண்டவர்களும் அன்பிற்பிரியாளை வணங்கி பிரார்த்தித்து வருபவர்களுக்கு கருவாகி கரு காக்கப்பட்ட குழந்தை பாக்கியம் உண்டாகி சுகப்பிரசம் அருள்வாள். ஒரு சேலத்து செல்வந்தர் வந்து இந்த அம்மையாரை தரிசித்து அவள் குழந்தை பாக்கியம் பெற்றதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அன்பிற்பிரியாள் அம்மன் வேண்டி குழந்தை பேறு பெற்றவர்கள் தொட்டில் கட்டி அம்மையை வழிபடுவது வழக்கத்தில் ஒன்று. எனவே அன்பிற்பிரியாள் அம்மையை வணங்கி வம்சாவளியை வளர்த்து கொள்ள பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்.
அன்பிற்பிரியாள். இது சிங்கமுக தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒரு கிணறு இருக்கிறது. 5 அடியில் தண்ணீர் இருக்கும். இது பின்னால் இருக்கிற கிணறு. 12 படிகள் இருக்கிறது. இந்த கிணற்றில் 12 படிகள் இருக்கிறது. 12 படிகளில் 5 அடியிலே தண்ணீர், 5 படியிலே தண்ணீர் நிற்கிறது. உள்ளே பார்த்தால் தெரியும், உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சம் இருக்காது. இது சிங்கமுக தீர்த்தமாக கருதப்படுகிறது. சிங்கமுக தீர்த்தம். இந்த பிரகாரம் திருவிடைமருதூர் திருத்தலத்தில் பிரணவ பிரகாரமாக பாவிக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான மதிச்சுவர்கள். எத்தனை பிரம்மாண்டம் பாருங்கள். இந்த பிரம்மாண்டமான மதிச்சுவர்கள் தான் நம் மகாலிங்க சுவாமியை அரணாக போற்றி பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாலிங்க சுவாமி திருத்தலம் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பிரம்மாண்ட திருத்தலத்தின் கோபுரங்கள் மிக உயரமாக காட்சி தருகின்றன. இது ஒரு கோபுரம், மற்றொரு பின்வாசல் வழியாக இருக்கிற கோபுரம். இந்த திருத்தலம் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும் என்பதில் பெருவாரியான மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்த கோபுரம் மேற்கு கோபுரமாகும். எவ்வளவு பெரிய மதில்கள் பார்த்தீர்களா? பிரம்மாண்டமான திருத்தலம், பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும் திருத்தலம். நீண்ட வாயில்கள், முதிர்ச்சுவர்கள். இப்படி இந்த பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் மகாலிங்க சுவாமி அருள்பாலிக்கும் திருவிடைமருதூர் திருத்தலம் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது. எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் போக்கியிருக்கு இந்த திருத்தலம். பல தேவர்களும் வழிபட்ட திருத்தலம். தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும்படி மகாலிங்க சுவாமியை வேண்டிக் கொண்டு பூஜைகள் நடத்தியிருக்கிறார்கள். திருவிடையூர் திருத்தலம், திருவிடைமருதூர் திருத்தலம். இது ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. இங்கே முருகனார் காட்சி தருகிறார். இந்த திருத்தலம் பிரசித்தி பெற்றது. வேம்படி ஸ்ரீ முருகன் சன்னதி. இது வேம்படி ஸ்ரீ முருகன் சன்னதி. வேம்படி ஸ்ரீ முருகன் சன்னதி. இது ஸ்தல விருட்சம். இந்த திருத்தலம் வேம்படி ஸ்ரீ முருகன் சன்னதி. இது ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்சம்தான் பல நூற்றாண்டுகளாக இங்கே இருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கிறது. பல உயிரினங்களுக்கு அடைக்கலமாகவும் இந்த ஸ்தல விருட்சம் இருக்கிறது என்பதுதான் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஸ்ரீ பாலகிருஷ்ணர், காட்சிப முனிவர் இருவரும் காட்சி தருகிறார்கள் இந்த திருத்தலத்தில். நீங்கள் பார்க்கலாம். காட்சிப முனிவரும் ஸ்ரீ பாலகிருஷ்ணரும் இங்கு அருள்பாலிக்கிறார். காசிப்ப முனிவர் ஆயர்ச்சேரியில் திருமாலின் குழந்தை பருவ திருவாளர்களை காண விரும்பினார். பெருந்தவம் செய்தால் மட்டுமே அக்காட்சியை காண முடியும் என்ற உறுதி அவரது மனதில் தோன்றியது. அத்தவம் இடைமறுதில் செய்தாலின்றி விரைவில் மிகுந்த பயனை தராது என்று எண்ணி இத்தலத்தை அடைந்தார். இத்தலத்தில் இறைவன் இரவி இருவரையும் ஒரு சேர வணங்கி திருக்கோயிலில் தவம் செய்யத் தொடங்கினார். இரவு பகல் பாராது கண்ணபிரானையே நினைத்து தவம் செய்தார். தவத்தின் பயனாய் கண்ணபிரான் குழந்தை வடிவில் எண்ணியபடி எழுந்தருளி காட்சி தருவினார். முனிவர் இருகரம் கூப்பி மெய்மறந்து பெருமானை வணங்கி மகிழ்ந்தார். முனிவரைக் கண்டு கண்ணபிரானை தலம் போன்றும் யாதொரு தலமும் பூமியில் புகழ் உடையாது யாம் கண்டறியோம். எனவே நீவர் இத்தலத்து பெருமானை பூசித்து அவரது புகழை உலகதோறும் உழைத்து அருள் பெறுவீராக என்று மறைந்தார். காசிப முனிவருக்கு ஈசன் குழந்தை வடிவில் கண்ணபிரானாக காட்சி அருளிய சிறப்பை இச்சன்னதியில் காணலாம். மருதவன புராணம் கூறுகிறது. இறைவன் இரவிக்கு தலத்தின் சிறப்பை எடுத்து கூறி கைலாய மலையே மருத மரமாக இருத்தலை உணர்த்தி அருளினார். இஸ்தல விருட்சம் மருத மரமாகும். இங்கிருப்பது மருதமரம். மருதமர ஸ்தல விருட்சம். காட்சிப முனிவரெல்லாம் வணங்கிவிட்டு சென்றுவிட்ட திருத்தலம் இது மருதமரம். இந்த ஸ்தல விருட்சம்தான் இங்கிருந்து நமக்கு அரிய செயல்களை நமக்கு உணர்த்துகிறது. காஷ்யப முனிவர் வணங்கிவிட்டு சென்ற இந்த திருத்தலம் இது மருதமரம். அன்னையே அருள்வாளித்து சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் கண்ணபிரானாக வந்த திருத்தலம் இது. சிவபெருமான் கண்ணபிரானாக வந்த திருத்தலம். கண்ணபிரானாக காஷ்யப முனிவருக்கு காட்சி தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட திருத்தலம்! இந்த திருத்தலத்தை எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கெல்லாம் சிரிக்காது. பாருங்கள், மருதமரம், காஷ்யப முனிவர், பாலகிருஷ்ணர் ஆகியோரெல்லாம் இந்த தலத்தில் இருந்திருக்கிறார்கள். தெரிகிறதா உங்களுக்கு? காஷ்யப முனிவர் வணங்குகிறார். ஸ்ரீ பாலகிருஷ்ணர் அருள் காட்சி தருகிறார். மருதமரம் பின்னால் இருக்கிறது. இந்த மருதமரம் சிறப்பு வாய்ந்த மருதமரம். இதுதான் ஸ்தல விருட்சம்.
அதற்கான சான்று இங்கே அறிவிப்பு பலகையில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாம் காணப்போவது பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்வார்களே, இது பிரம்மகத்தி மிருகம் என்பதுதான் நினைக்கிறேன். இதுதான் அது ஒரு குகை போன்று, கீழே பாதாள குகை போன்று இருக்கிறது. உள்ளே யாரும் செல்ல அனுமதி இல்லை, பாதாளமாக இருக்கிறது. இங்கே கால பைரவர் இங்கே காட்சி தருகிறார். பைரவர் சன்னதி இங்கே இருக்கிறது. ஈசான்ய மூலையிலே பைரவர் வீட்டிருக்கிறார். இந்த பைரவர் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்த சன்னதியாக கருதப்படுகிறது. காசியில் எப்படி பைரவர் இருந்து நம்மை எல்லாம் காத்து வருகிறாரோ அதுபோல் இங்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருத்தலத்தில் பைரவர் அருள் காட்சி தருகிறார். ஒரு பாவை விளக்கு என்று இருக்கிறது. பாவை விளக்கு மராட்டிய மன்னர் அமர்சிங் திருவிடைமருதூர் வடக்கு வீதியில் உள்ள அரண்மனையில் வாழ்ந்தார். இவருடைய மகன் பிரதாப் சிங் ஆவார். இவருக்கு யமுனாபாய் சாஹேப் முதல் மனைவியாகவும் சாகவர் பாயி சாஹேப் இரண்டாம் மனைவியாகவும் விளங்கினார்கள். இவ்விருவருக்கும் புத்திர பேறு இல்லை. பிரதாப் சிங் தனது அம்மான் மகளாகிய அம்மானுபாயு சாஹேப் என்பவரை மணக்க விரும்பினார். அம்மானுபாயு சாஹேப்யும் பிரதாப சிம்மரும் ஒருவரொருவர் அன்பு கொண்டனர். அவ்வன்பு காதலாக மலர்ந்தது. அம்மானுபாயு சாஹேப் தம் காதல் நிறைவேறி கடிமணம் நடந்தால் அருள்மிகு மகாலிங்க பெருமான் சன்னதியில் லட்சதீபம் ஏற்றுவதாக வேண்டிக் கொண்டார். எண்ணம் நிறைவேற அருள்மிகு மகாலிங்க சுவாமி சன்னதியில் லட்சதீபம் ஏற்றினாள். அப்போது தன் வடிவத்தை என்றும் அருள்மிகு மகாலிங்க சுவாமி சன்னதியில் தீபம் ஏந்தி நிற்கும் பாவை விளக்காய் அமைத்து தன் வரலாற்றை அப்பாவை விளக்கின் பீடத்தில் வெட்டி வைத்தாள். அச்செய்தியாவது சாலிவாகன சகாப்தம் 1775 பிரமாதீச வருஷம் ஆனி மாதம் 22ஆம் தேதி சோமவாரம் மத்தியார்ஜீனம் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி சன்னிதானத்தில் ஸ்ரீ பிரதாப சிம்ம மகாராஜ் அவர்களுடைய அம்மான் பொன் உருத்துருவர் மனசினாலேயே வரிக்கப்பட்ட பாரியை ஆகிய அம்மானி அவர்கள் லட்சதீபம் உத்தியாபனம் பண்ணினதுக்காக பழத்தை தன்னுடைய சுபரூபமாகிய தீபம் பிரதிமாஸ்தாபன தர்மத்தை நிரந்தரமாய் நடப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். சிவதர்ம பலத்தை அடைவார்கள். நிறுத்த கண்டசேர் பெண் என்ற சொல் பொன் என்றும் பிரதி என்பது பிரதி என்றும் வெட்டப்பட்டுள்ளது. இப்பாவை விளக்கின் உயரம் 120 சென்டிமீட்டர். இதன் எடை 411.34 சேர் ஆகும். இப்பாவை விளக்கை வடித்தவர் கண்ணார அரியபுத்திரர். இப்பாவை விளக்கின் காலம் 4/7/1853. பாவை விளக்குதான். பிரம்மாண்டமான நந்தி இங்கிருந்து காட்சி தருகிறார். இவர் படித்துறை விநாயகர். இந்த ஆலயத்தின் வலப்புறத்தில் இருந்து நமக்கு அருள்வாளிக்கிறார். படித்துறை விநாயகர். இப்பொழுது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகளின் தலைமை குருக்கள் மணிகண்ட சாஸ்திரி அவர்களை இந்த திருத்தலத்தை பற்றி விரிவாக நம்மிடையே பேசப்போகிறார். அந்த மணிகண்ட சாஸ்திரி இந்த திருத்தலத்தில் பல ஹோமங்கள் இன்ன பிற நற்காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த ஹோமங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹோமம் ஹோமகுண்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது போன்ற பல ஹோமங்கள் இங்கு நடைபெறுவது உண்டு. சில தோஷ நிவர்த்திகள் உண்டு. திருத்தலத்திற்கே உரியான பித்தான விஷயங்கள் இதெல்லாம். தலைமை குருக்கள் மகாலிங்க சுவாமியின் தலைமை குருக்களான ஸ்ரீ மணிகண்ட சாஸ்திரி அவரிடம் இந்த திருத்தலத்தை பற்றி சிறப்புகளை அவரிடம் பேசப்போகிறோம். அவர் மகாலிங்க சுவாமியின் சிறப்புகளை இந்த தருணத்தில் நமக்கு பேசப்போகிறார். அதை பற்றி ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இம்மையே வானவர் செல்வம் விளைத்து இம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மை ஆளும் இடைமருதன்கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவி நல்லாரினும்
கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிடைமருதூர் பிரகத்சுந்தர பூஜாம்பி உடனாகிய ஜோதிர்மய மகாலிங்கேஸ்வர பெருமான். இந்த கஷேத்திரம் ஒரு புண்ணிய கஷேத்திரம், நால்வராலும் பாடல் பெற்றது. பதவி பூர்வ புண்ணியானாம் வர்தனை குலசம்பதாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வித்தியதே ஜென்மபத்ரிகா என்று ஸ்லோகங்கள் சொல்கின்றது. வாழ்வில் நல்லது நடக்கணும் அப்படின்னா தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். எவ்வளோ பெரிய கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும், பணம் காசு சொத்து சுகம் என்ன இருந்தாலும், இன்பங்கிறது ஒன்று நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அது அந்த சுவாமியை ஆக்ஞை பண்ணாதான் நம்மளுக்கு அந்த இன்பம் கிடைக்கும். காசு கொடுத்து வாங்கிட முடியாது. சுவாமி என்னைக்கு நம்மளுக்கு அவன் அருளாலே அவன்தாள் வழங்கி என்னைக்கு சுவாமி நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு இந்த கோயில் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம்னா எல்லா விதமான சாபமும் நிவர்த்தி ஆகும். பூர்வ ஜென்மாவில் செய்த பாவங்கள், பித்ருதோஷம், மாத்ருதோஷம், கலத்திர தோஷம், இதே மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் நம்மளுடைய மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை எல்லாம் போக்கி எல்லா வாழ்வில் நலத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த மகாலிங்கேஸ்வரர். ஸ்வயம்பு மூர்த்தியாக விளங்குறார். இந்த சுவாமி என்ன பண்ணுறார்? ஸ்வயம்புவாக இருக்கார். எல்லா ஊர்லேயும் ஸ்வயம்புன்னா 1/2 அடி இருக்கும், 3/4 அடி இருக்கும் சுவாமி. அவ்வளோதான். இவர் கடோத்கஜன் போல மனுஷன் எப்படி இருந்தால் நின்னா என்ன எப்படி கம்பீரம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கார் நம்ம மகாலிங்கேஸ்வரர். அதுவும் நம்மளெல்லாம் என்ன பண்ணுறாராம்? வரவழிச்சு நம்மளுக்கு நல்லது தராராம். யாராவது கொடுப்பாளா? காசு கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கக்கூடிய இந்த காலத்தில் என்னை தேடி வாடான்னு அவனுக்கு நல்லது செய்கிறேங்கிறது தான் இந்த பதியத்தில் சொல்கிறா. இம்மைவானவர் செல்வம் இழத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மையாலும் இடைமருதன்கள் செம்மையே தொழுவார். நீ என்னை கும்பிடு போகிறோம், உனக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற பட்டினத்தடிகளுக்கு இங்கே பேய்கிரம்பு கொடுத்து திருவெற்றியூரில் போய் முக்தி அடைகிறார். 4வருக்கும் இங்கே அருள் பண்ண ஸ்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பெற்றது. இந்த ஆலயத்தை சுற்றி ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஊரும் பரிவார ஸ்தலங்களாக இருக்குது. விநாயகர் திருவலஞ்சுழியாகவும், முருகர் சுவாமிமலையாகவும், சோமாஸ்கந்தர் திருவாரூராகவும், நந்திகேஸ்வரர் திருவாவடுதுறையாகவும், சூரியனார் கோயிலாகவும், பைரவர் சட்டநாதர் சீர்காழியாகவும், இப்படி பரிவாரகங்கள் எல்லாம் இந்த ஊரை சுற்றி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேரு மத்தியார்ஜுனம் இடைமருது அப்படின்னு பேர். இந்த ஊர்ல 6 கால பூஜை சுவாமிக்கு நடக்கிறது. 6 கால பூஜையும் விநாயகர் பெருமானே அந்த 6 கால பூஜையும் பண்றதா சம்பிரதாயம். இன்னமும் 6 கால பூஜை சிறப்பாக நம்ம குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாட்சி காலத்துல ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்க வர்றவா எல்லாருக்குமே காலம்பரை பரிகாரமானது 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த பரிகாரமானது நிகழ்கிறது. சாயந்தர வேலையில சுவாமிக்கு நித்திய பூஜைகள் மட்டும்தான் செய்யறது. காலம்பரை மட்டும்தான் பரிகாரங்கள் எல்லாம் செய்யறது. சூரிய மத்தியம காலத்துக்குள்ளார அந்த பரிகாரம் செய்யறது. குடும்பத்துல ஒற்றுமை, இதே மாதிரி கலத்திர தோஷம், இதே மாதிரி தோஷங்கள்லாம் நிறைய இருக்கு. சாமி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இந்த கோயில்ல இப்ப தனியா சாந்தி ஹோமம்னு ஒண்ணு பண்றோம். இந்த சாந்தி ஹோமமானது காலம்பரை 7 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளார அந்த ஹோமமானது நிகழும். அதுல கோபூஜையோட நம்மளுக்கு தனியா நம்ம குடும்பத்தை மட்டும் உட்காந்து வச்சு சங்கல்பம் பண்ணி ஹோமங்கள் அபிஷேகங்கள்லாம் பண்ணி பிரசாதங்கள்லாம் வழங்குறோம். இங்க வர்றவா எத்தனையோ லட்சம் பேருக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சிருக்கு. அதுக்கு சான்றாக மதுரை ஆண்ட 2ஆம் வரவண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போறான். வேட்டையாட போகும்பொழுது பிராமணன் இருந்தது தெரியாம அந்த பிராமணன் குதிரை கால் கொழும்புப்பட்டு அந்த பிராமணன் செத்து போயிடுறான். அவனுடைய தோஷமானது இந்த ராஜாவை துரத்துறது, இந்த ராஜ்ய பரிபாலனங்கள் ஒழுங்கா பண்ண முடியல. அப்ப இந்த சாமியை தரிசனம் பண்றான். தனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் இந்த மகாலிங்கேஸ்வரர் வாரி வழங்குறார். வழங்கினத்தினுடைய சிறப்பா என்ன பண்றான்னாக்க தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி தன்னோட நல்லதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த கோயிலை திருப்பணி பண்றான். எல்லா ராஜாவும் இந்த ஊர்ல திருப்பணி பண்ணியிருக்கான். ஒருத்தர் பாக்கி கிடையாது. சேர, சோழ, பாண்டியன் 3 பேருமே இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. அவரவர்கள் தன்னுடைய இயல்புக்கு தகுந்தாற் போல் இந்த கோவில்ல 7 ராஜகோபுரம் இருக்கு. ஒரு கோபுரத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. சோழ கோபுரம், பாண்டிய கோபுரம், இப்படி இருக்கு. 7 பிராகாரங்கள், 23 தீர்த்தங்கள், இவ்வளவு எண்ணடங்கா சிறப்புகளை கொண்ட இந்த ஸ்தலம். எல்லோரும் வரணும், தரிசனம் பண்ணணும், வாழ்வில் எல்லா விதமான சௌக்கியமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பரிகாரம் பண்ணும் பொழுது முதல்ல இங்க வந்தோடனே குளத்துல ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு இந்த அர்ச்சனை கவுண்டர் இருக்கு. இந்த அர்ச்சனை கவுண்டர்ல இந்த ரசீதி பெட்டுண்டு நந்திக்கும் பக்கத்துல அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணி அம்பாள் முகாம்பிகை இங்க ரொம்ப வசதி. கல்யாணம் ஆகாதவாளுக்கு, குழந்தை பேர் கிடைக்காதவாளுக்கு, சத்ரு உபாதை உள்ளவளுக்கு, அது மாதிரி உள்ளவாள்லாம் அந்த முகாம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு ஒரு 11 வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணாக்க உடனே கல்யாணம் நடக்கும். 21 வெள்ளிக்கிழமை 21 மஞ்சள் கிழங்கு வச்சு பிரகாரத்தை 21 முறை சுத்தி அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டா புத்திர பேரு கிடைக்கும். 51 நாள் அம்பாளுக்கு பூ, மாலை, வஸ்திரம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டா சத்ரு உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகும். இப்படி எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட அந்த ஸ்தலம். எல்லோரும் வரணும், தரிசனம் பண்ணணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். சிவாய நம. இடைமருதூர்
இடைமருதுரையும் ஈசனை வழிபடின் இடர் தரும் பிரம்மகத்தி தோஷம் விடுபடும் என்ற அசரதி வாக்கை கேட்டு வரகுண பாண்டியன் என்ற அரசன் இத்தலத்தில் தங்கி இறைவனை இடைவிடாது வணங்கினான். தோஷம் நீங்கி நலம் பெற பெற்றான். நலம் பெற்றவுடன் இத்தலத்தில் தங்கி திருப்பணிகள் பல செய்தான். அந்நாளில் திருமணம் செய்து கொள்ள விரும்பி ஓர் அழகிய பெண்ணை மனம் புரிந்தான். மனம் முடித்தவுடன் அப்பெண்ணின் அழகிய திருவுருவம் கண்டு இப்பெண் கடவுளுக்கு மட்டுமே ஏற்றவர்கள் என்று கருதி மகாலிங்க பெருமானிடம் ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி வேண்டினான். பெருமானும் ஏற்றுக்கொண்டார். வரகுண பாண்டியன் மகாலிங்க பெருமானை வழிபட வந்தபோது அப்பெண்ணின் வலது கை மட்டும் ஏற்கப்படாமல் வெளியே நீட்டிக் கொண்டது. அதனை கண்ட வரகுண பாண்டியன் அச்சமுற்று அந்த பெண் எந்த பழியும் செய்யவில்லை. திருமண நாளன்று அவளது வலது என்னால் பற்றப்பட்டதுதான் பிழை. எனவே அதனை தாங்கள் பொறுத்து அப்பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகாலிங்க பெருமான் திருவடி பணிந்தான். அதன்படி அப்பெண்ணை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு வரகுண பாண்டியனுக்கு காட்சி தருகிறார் என்பது வரலாறு. அப்பெண்ணின் காந்திமதி தெய்வமாக இத்தலத்தில் இன்றும் காட்சியளித்து வருகிறார். இப்படி மகாலிங்க பெருமானின் மகிமைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்ன கோயிலில் உள்ள போய் நீங்களே தரிசனம் பண்ண மாதிரி இருந்ததா? கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான், பிரத்யேகமா. அதாவது இந்த கோவில் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம மணிகண்ட குருக்கள் மாமா கூட பேசியிருப்பார். அதாவது பல்வேறு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இது. பரிகாரங்கள் பண்ணா தோஷ நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருந்தேன். கண்டிப்பா ஆகும். ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்க சென்னையில் இருக்கீங்க, ஒரு ஜோதிடர் சந்திக்கிறீங்க, அவர் இந்த பரிகாரம் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க நீங்க சென்னையிலிருந்து திருவிடைமருதூர் போறீங்க. முதல்ல இங்கிருந்து இடம்பெயர்ந்து அங்க போகும்போதே உங்களுக்கு என்ன அலைகள் அப்படியே எண்ணம் ஒரு மாதிரி பூரிச்சு போயிடும் அந்த கோவிலை தரிசனம் பண்றச்சே. ஏன்னா அந்த கோவில்ல அதிர்வலைகள், அதாவது ஒரு கோவில் சும்மா ஒரு இடத்துல போய் ஸ்தாபிக்கிறது இல்லை. பகவானோட அனுகிரகம் இருக்கணும் அந்த இடத்துல வரணும். இந்த லிங்கம் சுயம்பு லிங்கம். பகவானோட அனுகிரகம் இருந்தாதான் அந்த ஊர்ல அந்த ஸ்தலத்துல அந்த கோவில் நிர்மாணிக்கப்படும் என்பது உண்மை, மறந்துடாதீங்க. சோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போறச்ச கண்டிப்பா அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். எப்படான்னு கேக்குறீங்களா? இங்கிருந்து மொபிலைசேஷன் நீங்க போறீங்க அங்க, அது ஒரு இடமாற்றம். அது ஃபர்ஸ்ட் டிக். ரெண்டாவது, ஒரு ஜோதிடர் சொல்றாரு, 27 அகல் விளக்கு வாங்கி தீபம் ஏத்துங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல அப்படின்னு சொல்றாரு. மணிகண்ட சாஸ்திரி மாமா இருக்கு என்ன சொல்லுவாருன்னா, இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி பூஜை இங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு வச்சுக்கோங்களேன். பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல வாங்குறாங்க. ஓகே, இப்போ வெளியில அர்ச்சனை தட்டு வாங்குவீங்க, 27 அகல் விளக்கு, தீபம், நெய் நல்லா வாங்குவீங்க. இது விற்கிறவங்க எல்லாம் யாரா இருக்கும்? அம்பானி அதானியா இருப்பாங்க? நிச்சயமா இல்லை. அங்க இருக்கிற டெய்லி அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பம் அன்னைக்கு வழி நடத்துற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு சேரிட்டி தான், இதுவும் ஒரு தர்மம் தான். நீங்க அங்க போய் அதை பண்றதுனால கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும், நிச்சயமா வரும். தோஷ நிவர்த்தி ஆகும். தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு இங்கேயும் ஒரு குரு தேவைப்படுறார். ஏடான்னு பாக்குறீங்களா? உங்க ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி, இவங்களை எல்லாத்தையும் குரு பார்த்தார்னா, குரு இங்கேயும் குரு தேவைப்படுறாரு. கவனிங்க, குரு பார்த்தார்னா நமக்கு ஒரு தோஷம் இருந்தா ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுங்க, நிச்சயமா அந்த ஜாதகம் நிவர்த்தி ஆயிடும். அந்த ஜாதகருக்கு தோஷ நிவர்த்தி ஆயிடும். ஸோ குரு ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்களுக்கு வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன், கண்டிப்பா குருவை போற்றுதல் வேண்டும். நமக்கு ஒரு குரு தேவை. எனக்கு பாபாஜியும் யோகி ராமையா அவர்களும் இன்றும் வழி நடத்துகிறார்கள். எனக்கு நிறைய குருக்கள் இருக்காங்க, நிறைய குருமார்கள் இருக்காங்க. அதை பற்றிலாம் பின்னாலே வர வீடியோவில் பேசுகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.